ஹாய் கைஸ், சோசியல் மீடியாஸ்ல ஒரு சில வார் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்பவுமே ஃபயரா போயிட்டு இருந்துச்சு. மூவி அண்ட் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ என்னன்றது இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தளபதியோட அரசியல் பத்தி நம்ம இந்த ஒரு சேனல்ல தான் பேசுவோம். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்கள் லாஸ்டா நடிச்சிருக்க படம் தான் ஜனநாயகன். ஸோ இந்த ஒரு படத்தை பொங்கலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் வந்து ஜனவரி 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போறதா அபிஷியலா சொல்லியிருந்தாங்க. ஸோ எதுக்காக பொங்கல் அப்படின்னு பார்க்கும்போது தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கணும், நல்ல ஒரு செலிப்ரேஷனா இருக்கணும். லாஸ்ட் பொங்கல், லாஸ்ட் படம் அப்படின்னா லாஸ்டா ஒரு வைபா இருக்கணும், நல்ல ஒரு செலிப்ரேஷனா இருக்கணும் அப்படின்றதுக்காக தளபதி விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் கொண்டு வந்தாரு. இன்னொரு பக்கம் நம்ம எஸ்கே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த படத்தை யாரு டைரக்ஷன் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதா கொங்கர் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்றாங்க. ஸோ இவங்களோட படம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தளபதி என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாரோ ஸோ அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசரான ஆகாஷ் பாஸ்கர் அவர்கள் ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த நியூஸ். ஸோ அப்போ வார் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ பொங்கலுக்கு வரீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன்ஸ் வெறி கொண்டு காத்துட்டு இருந்தாங்க. ஸோ எப்படா டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ண மாதிரி ஜனவரி 14ஆம் தேதி இந்த படம் அதாவது பொங்கலுக்கு கரெக்டா ரிலீஸ் ஆக போறதா அபிஷியலா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே பரவாயில்ல, தள்ளி தானே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபேன்ஸ் விட்டுட்டாங்க. பட் இப்போ ரீசெண்டா ரெண்டு படமும் கிளாஷ் ஆக போகுது. பராசக்தி படம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாஸ்ல நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனா அது ரூமர் அப்படின்னு சொல்லிட்டு மூவி டீம் சொல்லிட்டாங்க. ஓகே அது ரூமர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். இப்போ மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மே ஆயிடுச்சு. 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் 1% அப்டேட் வந்துச்சு அப்படின்னா ஃபுல் கன்ஃபார்ம்டு, 100% கன்ஃபார்ம்டு, கிளாஸ்டு கன்ஃபார்ம்டு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ எதனால ப்ரோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களை வச்சிருக்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டான் பிக்சர்ஸ் அப்படின்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஓடது. இது மட்டும் இல்லாம ரெட் ஜெயண்ட் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது மட்டும் கிடையாது, ரெட் ஜெயண்ட் தான் தமிழ்நாட்டில் வாங்கி ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் கலைஞர் டிவி தான் வாங்கியிருக்காங்க. இப்படி முழுக்க 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 திமுகன்ற தீய சக்தி தான் பின்னாடி இருக்குது. தீய சக்தி பராசக்தி படத்தை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது, வாங்கி இது பண்ணுது. சோ இதனால தான் கிளாஷ் போடுறாங்க. சோ இதுக்கு முன்னாடி யா ப்ரோ கிளாஷ் போடல அப்படின்னு கேட்டா இதுக்கு முன்னாடி இன்னும் படம் ரெடி ஆகனால இன்னும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்க்கலையா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா விஜய் அவர்கள் ஈரோடு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது திமுக ஒரு தீய சக்திங்கவும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பராசக்தி ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. உடனே பராசக்தி படத்தை போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி படத்தை போட்டு காட்டவும் பரவாயில்ல சூப்பரா இருக்கு, இந்த படம் பந்தய அடிக்கும், ஜனநாயகன் கூட கிளாஸ் விடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லவும் ஓகேன்னு சொல்லிட்டு ஜனநாயகன் கூட கிளாஷ் போட போகுது. சோ கிளாஷ் அப்படின்னா ஜனவரி 9ஆம் தேதிவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. மறுநாள் ஜனவரி 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போறதா இப்போ சோசியல் மீடியாஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஜனவரி 10 கிடையாது, ஜனவரி 9ஆம் தேதியா வந்தாலும் தளபதியை யாரால அடிச்சுக்க முடியாது. ஜனநாயகன் படம் தான் நின்னு பேசும். சோ வெறித்தனமான சம்பவத்தை தளபதி ஃபேன்ஸ் பண்ண போறாங்க. ஒன் டே கலெக்ஷன் மட்டுமே வெறித்தனமான சம்பவம் பண்ணும். சோ செகண்ட் டே கலெக்ஷன் தளபதிக்கு கொஞ்சம் வசூல் அடி வாங்கும், அவ்வளவுதான். ஏன்னா ஸ்கிரீன்ஸ் கிடைக்காது. பராசக்தி படத்துக்குன்னா ஒன் டே கலெக்ஷனே செம்மையா அடி வாங்கும். சோ அமரன் அளவுக்கு கலெக்ஷன் பண்ணுமான்றது ஒரு டவுட்டா தான் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா தளபதின்ற ஒரு மிகப்பெரிய ஆக்டர் வரனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வசூல்ன்றது பாதிப்பு அடையும். சோ இது மட்டும் இல்லாம எஸ்கே அவரோட கையில நம்ம தளபதி விஜய் அவர்கள் கோட் படத்துல கண்ணை கொடுத்தது நம்ம எஸ்கே அவர்களுக்கு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்துச்சு, மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆனிச்சு. அடுத்த தமிழ் சினிமாவுடைய தளபதியே இவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அந்த தளபதியை வச்சு அந்த தளபதியை ஈர்த்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆனா கண்டிப்பா அதெல்லாம் முடியாது. சோ நாங்களும் பந்தயத்துக்கு வர வேணாம்லாம் சொல்லல. சோ வாங்க யாரு பெருசுன்னு அடிச்சு பார்த்துப்போம் அப்படின்னு தான் நாங்களும் சொல்றோம். சோ வாங்க பார்க்கலாம். சோ பொங்கலுக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பரபரப்பான கிளாஸா இருக்க போகுது. சோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா துணிவு வாரிசு மாதிரியான ஒரு மாசான ஒரு கிளாஷா இருக்க போகுது. சோ எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம இந்த ஒரு கிளாஸ் போனுச்சுன்னா நல்லா இருக்கும். சோ ஃபேன்ஸ் கிட்ட தகராறு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதனால டிசப்பாயின்மெண்ட் ஏற்படுத்தும். அண்ட் இந்த ஒரு அரசியல் விஷயத்தை மறைக்கிறதுக்காக திமுக இன்னொரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த படம் போஸ்ட்பாண்ட் ஆனதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ்ல இந்த ஒரு படத்துக்கு ஸ்கிரீன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் ரெட் ஜெயண்ட் தானே ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஏன் அவங்களுக்கு ஸ்கிரீன் அவங்களால ஸ்கிரீன் வாங்க முடியாதா, அவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஸ் எடுத்து கொடுக்க முடியாதா அப்படின்றத என்னோட கேள்வி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கிரீன் ஆக்கிரமிச்சிருவாங்க. சோ தமிழ்நாட்டில் இருக்கிறது எல்லாமே எங்க போனாலும் அவங்க ஆக்கிரமிச்சிருவாங்க. சோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஸ்கிரீன் கிடைக்கல அப்படின்னு சொல்றதுதான் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் நம்பவே முடியல சுத்தமா. சோ அதனால இது முழுக்க முழுக்க பழிவாங்கும் எண்ணத்தோடு வந்து பாத்தீங்கன்னா செயல்படக்கூடிய ஒரு விஷயம். சோ இப்ப நடக்க போறது எஸ்கே தளபதி கிளாஸ் கிடையாது. சோ டிவிகே டிஎம்கே கிளாஸ் தான். சோ வேற மாதிரி இருக்க போது. இதுல என்ன மாதிரி தளபதி ஃபேன்ஸ் சம்பவம் பண்றாங்களோ அது மாதிரி தான் 2026 எலெக்ஷனும் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். 2027 ரெண்டே பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்னு ஜனநாயகன், இன்னொன்னு பராசக்தி. ரெண்டுத்துல எது அடிச்சு பாக்குது அப்படின்றத பார்க்கலாம். சோ இது 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப். 2026 மிட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கிளாஷ் என்ன மாதிரி வருது, என்ன மாதிரியான சம்பவத்தெல்லாம் உண்டு பண்றாங்க, என்ன மாதிரியான திட்டத்தனமான வேலைகள்லாம் திமுக பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படமும் எஸ்கே அவருடைய பராசக்தி படமும் மோதிக்க போறதா அபிஷியலா கன்ஃபார்ம் ஆக போகுது கூடிய சீக்கிரமா. சோ அதுக்கான நியூஸ்லாம் 99% கன்ஃபார்ம் ஆகி போயிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு கிளாஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. சோ இந்த மாதிரி தளபதியோட அரசியல் பத்தின நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.